ஐயோ இந்த காரியத்தை நான் எப்படி செய்வது, இவ்வளவு பெரிய நஷ்டம், இந்த பிசினஸ்ல இவ்வளவு தடை, ஏன் இந்த இடத்துல வாசல் திறக்கல, ஏன் இந்த இடத்துல அடைபட்டு இருக்கிறது, ஏன் என் வியாபாரத்துல மேன்மை இல்லை, ஐயோ நான் சம்பாதித்ததை நானே அழிச்சிட்டு போயிருவேனா, நான் வைத்ததை நானே என் பிள்ளைகளுக்கு இல்லாம போயிருவேனோ, ஏமாத்து இல்லை, நீ செய்ய முடியாது. ஏமாத்து வந்தாதான் தேவன் தாவீதிடத்துல பேச முடியும். என்னைக்கு ராங் டிசிஷனுக்கு உங்க இருதயம் சாய்கிறதோ அங்கே பிசாசு தூண்டுகிறான். பாவம் செய்வதற்கு, தவறான தொழில் செய்வதற்கு இவ்வளவு தேவை இருக்கிறது, இவ்வளவு தேவை இருக்கிறது என்று என்னைக்கு உங்க பிசினஸ்ல கலப்பட வரணும் நீங்க யோசிச்சிட்டீங்களோ, என்னைக்கு நீங்க தப்பு பண்ணி கவர்மெண்ட்டை ஏமாத்திர யோசிச்சிட்டீங்களோ, சாத்தான் தூண்டுகிறான் என்று அர்த்தம். அதுக்கு நோ சொல்ல பழகுங்க. வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 26:25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றார். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சவுலுக்கு ஸ்தானம் இருந்தது, தாவீதுக்கு ஸ்தானம் இல்ல, வழிதான் இருந்தது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 நாள் ஜெப முகாமிலே காத்திருக்கிறீர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? முதலாவதாக என் குமாரனே என்று சொல்லுகிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் என் மகனே என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது என் குமாரனாகிய தாவீதே. குமாரன் என்றால் சாதாரணமாக சொல்ல முடியாது. தாவீதுக்கு சவுலுக்கு யோனத்தான் இருந்தார்கள். தாவீது சத்துருவாய் இருந்தான். தாவீதை கொல்லுவதற்கு பல விதத்திலே சவுல் போராடினான். கடைசியில அந்த சவுலை கொல்லுவதற்கு தாவீதுக்கு இடம் இருந்த போதிலும் தாவீது கொல்லாததுனால சவுலுக்குள்ளே மனம் திரும்புதல் வருகிறது. மனம் திரும்பின பிற்பாடு சொல்லுகிற வார்த்தை தான் என் குமாரனாகிய தாவீதே. கைகளை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. என்றைக்கு ஒரு தகப்பன் தன் மகனை நேசிக்கும் போதுதான் இவன் என்னுடைய மகன் என்று சொல்லுவார்கள். அதுவரைக்கும் அவன் மருமகனாய் வைக்க ஆரம்பித்தான். இவன் கோலியாத்தை அடித்தான், இவன் எனக்கு மருமகனாய் ஆகிவிட்டால் என் தேசத்தில் எல்லாரும் என்னிடத்தில் சார்ந்திருப்பார்கள் எண்ணம் சவுலுக்குள் இருந்தது. ஆனால் நடந்தது என்ன? இவனை மேற்படி தாவீது மேலே போக ஆரம்பித்து விட்டான். தன் மகனை காட்டிலும் தாவீது மேலே போக ஆரம்பித்து விட்டான். அவன் மேலே போக ஆரம்பித்து விட்டதனால அவனுடைய மகனுடைய ஸ்தானம் எல்லாம் குறைய ஆரம்பித்து விட்டது. வேதம் சொல்லுகிறது யோனத்தானும் தாவீதும் ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அன்புள்ளவர்களாக இருந்தார்கள். தாவீதுக்காக யோனத்தான் என்ன வேணாலும் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருந்தான். இப்பொழுது சவுலுக்கு தெரிந்து விட்டது, ஓ நம்ம பையன்கிட்ட ராஜ்யபாரம் இல்லை, ஐயோ தாவீது தான் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ள போகிறான், ஆஹா இந்த தாவீதை விட்டால் அவ்வளவுதான் என்று சொல்லிதான் ராஜ்யபாரத்திற்காக எதிர்க்கிறான் மருமகனை. ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை தாவீதின் மேல் இறங்கினதோ, என்றைக்கு கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினாரோ, அந்த நாள்ல இருந்து தாவீதின் மேல் ஒரு அபிஷேகம், ஒரு கிருபை தாவீதின் மேல் இருந்து கொண்டே இருந்தது. கைகளை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்க மேல அந்த அபிஷேகம் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை சவுலால் உணர முடிகிறது. வேதம் சொல்லுகிறது தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். சவுல் பெரிய யுத்த வீரன், சமஸ்த இஸ்ரவேலில் பென்யமின் கோத்திரத்தில் நல்ல ஹைட் வெயிட் உள்ள ஒருவன். ஆண்டவர் அவனை சூஸ் பண்ணுகிறார். அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாததனால தேவன் ராஜ்யபாரத்தை மாற்றும் பொழுது இவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மறுபடி பாவம் செய்வதற்கும் மறுபடி தேவனை விட்டு பின்வாங்குவதற்கு அவன் முற்படுகிறான். ஒரே ஒரு காரியம் அதுதான்,
அப்போ இந்த இடத்துல அவன் மனம் திரும்பும் போதுதான் தேவனுடைய வல்லமை சவுல் மேல இறங்கிதான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, என் குமாரனாகிய தாவீதே என்று அந்த வார்த்தை வருகிறது. வரைக்கும் அவனை கொல்லணும்னு நினைச்சவன் இப்ப அவனுக்குள்ள இவனுக்கு எவ்வளோ சான்ஸ் இருந்தோம், இவன் என்ன கொல்லலையே, இவன் தான் என் மகன் என்று அவனை ஆசீர்வதிக்கிறான். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் எப்படி வருகிறது பாருங்க ஐயா. எதிரிகள் முன்பாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவன். சவுல் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? முதலாவது சவுல் என்ன சொல்லுகிறார்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் நீ பிளஸ்டு மேன், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்றைக்கு நம்ம சொல்லுகிறோம், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என்ன தரித்திரம், என்னை கர்த்தர் விட்டுட்டாரு, என்னை மறந்துட்டாரு, அவரை நல்லா வச்சிருக்கிறார், இவரை நல்லா வைத்திருக்கிறார். இல்லை, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are blessed man. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார், வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஐயா, என் வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் இல்லை, என் பிள்ளை வாழ்க்கை இல்லை, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கிறார். நிறைய பேர் கேள்விக்குறி, நான் என் வாழ்க்கையில் இல்லை, என் பிள்ளை வாழ்க்கை கிடையாது. கர்த்தர் சொல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனாலதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னா, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க என்னுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வாக்குத்தத்தம் எப்படி வந்தது? தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார், நோவாவை அழைத்தார், மறுபடியும் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்து வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டி இருந்தார்கள், இங்கே யாக்கோபுக்கு மறுமனையாட்டி இருந்தார்கள். ஆனா இடப்பட்ட ஈசாக்குக்கு மறுமனையாட்டி கிடையாது, ஒரே மனைவி. கைத்தட்டி கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவன் அந்த சந்ததியிலே வருகிறதான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்க நினைக்கிறீங்க, நான் குறைவுள்ளவன் தான், ஆனா நான் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறேன். பயப்படாதீங்க, இன்றிலிருந்து அந்த ஆசீர்வாத வாசல் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அங்கே தன் மகன்களை அங்கே ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் தான் இந்த வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கள். ஆதியாகமம் 27:28. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், அதுக்கு முந்தின வசனம், தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஈசாக்குக்கு 2 மகன்கள், ஒருவன் யாக்கோபு, இன்னொருவன் ஏசா. ஆனால் முதல் தேவன் ஆசீர்வதிக்கிறது தகப்பன் மூலமா யாரை தான்? யாக்கோபை தான் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு கூடாரவாசியா இருந்தான், அந்த செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். ஏசா வனசஞ்சரியா இருந்தான். இப்போ இந்த ஆசீர்வாதம் தேவன் கொடுக்க விரும்பிட்டார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதற்காக நான் இந்த வசனத்தை கொண்டு வருகிறேன். ஐயா, யார் என்ன பார்த்தா என்ன பார்க்கல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் என் முற்பிதாக்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஈசாக்கின் தேவன் என் மகனை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? வானத்து பனியின் ஆசீர்வாதம், பூமியின் கொழுமையின் ஆசீர்வாதம். இது யாக்கோபுக்கு வந்தது. இப்போ ஏசா வேட்டையாடி வருகிறார், தன் தகப்பனுக்கு சமைத்து கொடுக்கிறார். இப்போ ஏசா சொன்ன உடனே, அப்ப நீ யாருப்பா, அப்ப வாங்கிட்டு போனது யாரு? ஐயோ, என் தம்பி என்னை ஏமாத்திட்டான்னு சொல்றான். கர்த்தர் விடல, எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நீங்க பார்க்கும்போது, அதை 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. 39. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். நல்ல கவனிங்க, இது முக்கியமான ஒரு பகுதி, நீங்க கவனிக்க வேண்டும். அப்பதான் உலகத்தில் உள்ள மனிதனுக்கும் கர்த்தரை சார்ந்திருக்கிற மனிதர்களுக்கும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வாசிங்க.
உன் பட்டயத்தினாலே நல்ல கவனிங்க, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து. நல்ல கவனிங்க, இவனுக்கு சொன்னார் இவன் பட்டயத்தால பிழைப்பாய் என்று யாக்கோபுக்கு சொல்லல. யாருக்கு சொன்னார்? இன்னைக்கு இந்த உலகத்துல அநேக ஏசாக்கள் தான் இருக்கிறாங்க. கை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. நல்ல கை தட்டுங்களை, என்ன வஞ்சகமா தட்டுறீங்க? ராமன் சொல்லுங்க. பட்டயம் என்றால் உன் சாமர்த்தியம். இன்னைக்கு கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தருக்கு பத்தி தெரியாதவர்கள் நல்லா இருக்க காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு கர்த்தர் ஏசாவை ஆசீர்வதிச்சதுனால தான். நீ பட்டயத்தால மேற்கொள், அதுதான் ஆசீர்வாதம். அப்போ ஏசாவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், யாக்கோபும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் வந்துருச்சா? ஏன் அவங்க ஆண்டவரே தேடல ஆசீர்வாதமா இருக்காங்க? அவதான் சொல்லிட்டாரு, இவர் என்ன ஆண்டவரையா தேடினார்? ஏசா என்னைக்காவது ஆண்டவர் எனக்கு தந்தாருன்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. நீங்க வேதத்தை படிச்சு பாருங்க, யாக்கோபு சொன்ன அளவு ஏசா சொல்லவே இல்லை. ஆனா உன் பட்டயத்தால இன்னைக்கு நம்ம கூட நான் பாருங்க, வேலை செஞ்சாதான் சாப்பிடுவேன், வேலை செஞ்சாதான் சாப்பிடுவேன், நம்மளே ஓடுறோம். நான் சொல்றேன், மரியாள் போல நல்ல பங்கு கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து பாரு, உன்னை தேடி ஆசீர்வாதம் வரும். கை தட்டி கர்த்தர் நல்ல மகிமைப்படுத்துங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு ஸ்டேஜுக்கு மேல கர்த்தர் உன்னை அமர வச்சிருவார். யாக்கோபு என்ன செய்தான்? தண்ணியை காட்டினார் வர்ற ஆடுக்கு. அது வாட்டு குட்டி போட்டு பெருகிட்டே இருந்துச்சு. நீங்களும் நானும் ஏசா மாதிரி ஓடி ஓடி வேலை செய்ய நினைச்சா, அதில் நான் உடனே உட்கார்ந்து ஆசீர்வதிக்க நினைக்கிறேன். நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிற எண்ணமே உனக்கு என்ன இல்லை? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு முதல்ல எண்ணம் இருக்கட்டும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. யுவர் பிளஸ்டு மேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப முதலாவது ரெண்டு பேருக்குமே அந்த ஆசீர்வாதம் வருது பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தில் இன்னொரு காரியத்தை நான் பார்க்க முடியும். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிங்க. 33:9 வாசிங்க. ஆதியாகமம் 33. அதற்கு ஏசா, என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர் என்ன குறையா இருக்காரு? தம்பி கத்தரை ஏற்றுக்காரு, அண்ணன் கத்தரை ஏற்றுக்கொள்ளல. தம்பி அண்ணனுக்கு கொடுக்கணும்னு நினைக்காரு, அண்ணன் சொல்றாரு எனக்கு போதுமானது உண்டு. ஆமென். ஏன்? இவர் ஆதியிலே ஈசாக்கினிடத்திலே தகப்பனிடத்திலே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு விட்டார். என்ன பெற்றுக்கொண்டு விட்டார்? உன் பட்டயத்தாலே நீ ஜெயிப்பாய். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஏராளமான நிறுவனங்கள், ஏராளமான கடைகள், ஏராளமான கம்பெனிகள் பட்டயத்தாலே ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேலை நல்லா செய்யறாங்க. அவங்க கர்த்தருக்குள்ள வேலை செய்யறதுனால, அவங்க நல்ல உண்மையா வேலை செய்யறதுனால அவங்க பிசினஸ் வளர்ந்து கொண்டே இருக்குது. ஆனா நீ கர்த்தருடைய பிள்ளை அதுல வேசி நிக்கிற பத்தியா, அதுதான் உங்களுக்கு அறியாமை என்று நான் சொல்லுகிறேன். இவன் அதையே செய்யல. ஆனா இவன் அண்ணனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான். அண்ணன் எவ்வளவு இருந்தாலும் தம்பிக்கு கொடுக்கணும்னு நினைக்கல. ராமே சொல்லுங்கள. இவன் வெறுமையா தான் போறான். இவன் போய் நல்ல பரிவாளங்களோடு வருகிறான், ஆஸ்திகளோடு வருகிறான். இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லுகிறான். தன் அண்ணனுக்கு ஒரு பகுதி கொடுக்கணும் தான் நினைக்கிறானே தவிர அண்ணனுக்கு என்ன வரல, நான் தம்பிக்கு கொடுக்கணும், தம்பி எங்க இருக்கான யோசனை இல்லை. அதுதான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை, வாக்கு தத்தம் அல்லாத பிள்ளை என்று நம்ம விதத்திலே வாசிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவன் பட்டயத்தில் நம்புகிறவன். ஏன் சம்மார்த்தியம், ஏன் ஞானம், ஏன் அறிவு, ஏன் புத்தி, ஏன் சாமர்த்தியம், எங்க அப்பா பணம், எங்க தாத்தா பணம், எங்க ஆயா பணம், இப்படியே சொல்லி கடைசி வரைக்கும் ஓடுவான். இவன் சொல்லுவான் கர்த்தர் கொடுத்தது. கை தட்டுங்க பார்க்கலாம், இது கர்த்தர் கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க. யாக்கோபுக்கு ஏசாவுக்கு இதுல தான் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். சொல்றான் போதுமானது எனக்கு இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு தராத. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பட்டயத்தை நம்பி இருக்கிற பிள்ளைகள். ஆனா நீங்களும் நானும் பட்டயத்தை நம்புகிறவர் அல்ல, கர்த்தரை நம்புகிறவர்கள். கைத்தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன் வேலையை நம்புகிறவன் செழிப்பான்னு பைபிள்ல இருக்கா? கர்த்தரை நம்புறவன் தான் செழிப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு வானத்து பணியின் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். அப்போ முதலாவது அந்த கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னது சவுல் மூலமாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். முதல்ல அந்த ஸ்டேஜில் நில்லுங்க. இனி நான் ஒரு தரித்திரம்லாம் சொல்லாதீங்க, சொல்லுங்க நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். இரண்டாவதாக அவன் சொல்லுகிற காரியம், மறுபடி வாசிக்கலாம் 1 சாமுவேல் 26:25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய்.
நீ பெரிய காரியங்களை செய்தாயின்னு சொல்லல, செய்வாயின்னு சொல்றாரு. அப்போ ரெண்டாவது, நீங்களும் நானும் பெரிய காரியங்களை செய்யறவங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்தா சாக மட்டும் செய்வோம். கை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மளை கத்தர் பைக்ல இருந்து கார்ல கொண்டு போனார்னா அடுத்து கத்தர் நமக்கு பெரிய வாகனம் தான் கொடுப்பாரே தவிர உன்னை மறுபடியும் சைக்கிள்ல கொண்டு போக மாட்டார். ஆமீன். கம்மியா வருது, நல்லா சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. உன்னை இனோவா கார்ல கொண்டு போனா அடுத்து ஆடி தான் கொடுப்பார். ஆமீன். உங்களுக்கு தான் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத முதல்ல அது சொல்ல, நீ பெரிய காரியங்களை செய்வா. ஏன் சின்னதை யோசிக்கிறீங்க? ஏன் சின்னதை யோசிக்கிறீங்க? பெருசா யோசிங்க. தேவன் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தேவன். தாவீது வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்தார். ஏன் நீ பெரிய காரியங்களை செய்வாயப்பா? சவுலே பெரிய காரியம் செஞ்சாரு. தாவீதுக்கு சவுலுக்கு தெரியும், ஏற்கனவே கோலியாத்தை அடிச்சாரு. இன்னும் சொல்றார், இன்னும் நீ பெரிய காரியங்களை செய்வார். என்ன பெரிய காரியங்களை செய்தார்? வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகத்துல 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நல்லா கவனிங்க. தாவீதுடைய குடும்பத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீது ஒரு நெருக்கத்தின் மத்தியில இருக்கிறார். இப்ப குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் சூறையாடி கொண்டு போயிட்டாங்க. தாவீதுக்கு இப்ப என்ன செய்யனே தெரியல. தாவீது ஒரு ராஜா, அடுத்து ராஜாவாய் அமர போகிறவர், நல்ல யுத்த வீரன். தாவீதை குறித்து வேதத்துல ரொம்ப அழகாய் நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கும். அதனாலதான் பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொன்ன கர்த்தர் இங்கே தாவீதை எதிர்பார்க்கிறார். தாவீது நெருக்கப்பட்டார். நெருக்கப்பட்ட உடனே கீழே வசனம் சொல்லுகிறது, தன் கூட இருந்த ஆயுததாரிகள் எல்லாம் தாவீதை அடிக்கும்படி என்ன எடுத்தாங்களாம்? கல் எடுத்துட்டாங்க. உனக்குள்ள அபிஷேகம் வரோம் கிரியை செய்யலைன்னா உன் கூட இருக்கிறவங்களே உன்னை காலி பண்ணிடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் பிரசங்கம் பண்ண லாக்கி இல்லை, இவன் ஜெபிக்க லாக்கி இல்லை, இவன் கூட போய் நம்ம செத்து தான் போவோம்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? தாவீது நெருக்கப்பட்டார். இப்போ தாவீது ஒரு அருமையான ஒரு ஆலோசனையை செய்கிறார். இன்றைக்கு அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது நெருக்கப்படும் போது என்ன செய்தார்? பெரிய காரியங்களை செய்வாய் என்று கர்த்தர் சொல்லிட்டார். தாவீதை பார்த்து என்ன செய்தார்? நீங்க அடுத்த அது 7ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தான் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஆசாரியனை நல்ல கவனிங்க, ஆசாரியனை நோக்கி நல்ல கவனிங்க, ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா. ஏபோத் என்றால் என்ன? அது ஒரு வஸ்திரம், ஆசாரியனிடத்தில் இருந்த வஸ்திரம். எப்படி பிரதர் பேசும்போது சொன்னாங்க, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தண்ணி இல்லை. இப்பொழுது எலிசா சொல்லுகிறார், எலிசா இங்க யார் இருக்கிறார் என்று கேட்ட பொழுது, எலியாவுக்கு கையிலே தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் எலிசா இருக்கிறார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இப்ப தாவீது நெருக்கப்படுகிறார். தாவீது நெருக்கப்படும் போது தாவீது எந்த மனிதனை சார்ந்து இருக்கவில்லை, யாரிடத்திலே போகவில்லை. முதலாவது சொல்லுகிறார், நான் கர்த்தரை சந்திக்க வேண்டும். கர்த்தரை சந்திப்பதற்கு ஒரு ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இந்த ஏபோத் என்றால் 12 கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு ஷால், ஒரு அங்கி. இன்றைக்கு நாம் திருச்சபையிலே அங்கி கொடுத்திருக்கிறார்கள். ஊழியக்காரனுக்குடைய அடையாளம். இன்றைக்கு சொல்லப்போனால் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லலாம். தாவீது டைரக்டாய் கர்த்தர்ட்ட பேசவில்லை. தேவ பிள்ளையே, இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். தாவீது நெருக்கப்படும் போது வேதத்துல ஏராளமான இடத்துல தாவீது நெருக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க ரகசியத்தை எழுதியிருக்கிறார், ஏபோத்தை என்கிட்ட கொண்டு வாங்க. அந்த ஊழியக்காரனிடத்துல போய் அந்த ஊழியக்காரன் இடத்துல கொண்டு வார்கள். அதுதான் அர்த்தம். பாருங்க, ஏபோத்தை கொண்டு வந்து வாசிங்க. அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, இப்போ கர்த்தரை நோக்கி, முதல்ல கர்த்தரை நோக்கி பண்ணல. ஐயோ, இந்த காரியத்தை நான் எப்படி செய்வது? இவ்வளவு பெரிய நஷ்டம், இந்த பிசினஸ்ல இவ்வளவு தடை, ஏன் இந்த இடத்துல வாசல் திறக்கல, ஏன் இந்த இடத்துல அடைபட்டு இருக்கிறது, ஏன் என் வியாபாரத்துல மேன்மை இல்லை? ஐயோ, நான் சம்பாதித்ததை நானே அழிச்சிட்டு போயிருவேனா? நான் வைத்ததை நானே என் பிள்ளைகளுக்கு இல்லாம போயிருவேனோ? ஏபோத் இல்லை, நீ செய்ய முடியாது. ஏபோத்து வந்தாதான் தேவன் தாவீதினிடத்தில் பேச முடியும்.
இந்த ஏபோத்தை குறித்து சங்கீதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் இங்கே சொல்லுகிறார் தாவீது, வாசிங்க, தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். கர்த்தருடைய வார்த்தை தாமதிக்கவில்லை. என்றைக்கு தேவனுடைய மனிதனோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறதோ, என்றைக்கு தேவத்தை போல தேவன் உங்களுக்கு ஆத்துமாக்களை, ஊழியர்களை கொடுத்திருக்கிறாரோ, அது ஆசாரியனா இருக்கலாம், லேவியனா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் விலைக்கு சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை சொல்ல முடியும். வாசிக்கலாம், 1 சாமுவேல்ல கூட அங்கே அழகான ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடிகிறது. என்னவென்றால், அந்த சாமுவேலுக்கு அந்த உடை உடைத்தீர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 2:18 வாசிக்கும் போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய். என்ன தரித்தவனாய்? அப்ப ஏபோத்துக்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது. சாமுவேல் சின்ன பையன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அவன் தீர்க்கதரிசியா அங்கீகரிக்கப்படுகிறான். சிறு வயதுல இருந்த ஏலிக்கு தெரிஞ்சிருச்சு இவன் தான் தீர்க்கதரிசி, இவனிடத்துல கர்த்தர் பேசுகிறார் என்பதை அறிந்து கொண்டார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு, வியாபாரம் செய்யற பிள்ளைகளுக்கு, வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு, வேலையில உள்ள போற பிள்ளைகளுக்கு ஒரு ஏபோ தேவை. ஆமென். ஹalleluya. நீ நெருக்கப்படும் போது, நீ வேதனைப்படும் போது, நீ அவமானப்படும் போது, குழியில விழும்போது, உன் வியாபாரம் மடிந்து கொண்டிருக்கும் போது, வருமானம் நிற்கும் போது, உனக்கு ஒரு ஏபோத்து தேவை. நீ பலி செலுத்த முடியாது. இவன் இந்த தப்பை செய்ததுனால தான் சவுலை தள்ளினார். ஹalleluya. தேவனுடைய பிள்ளையை நல்லா அறிந்துக்கிடுங்க. ஒரு ஆசீர்வாதம் என்பது என்ன? தேவன் ஒரு கூட்டாய் வைத்திருக்கிறார். நான் அடிக்கடி நினைப்பேன், ஒரு வீடு என்றால் ஒரே ஒரு இன்ஜினியரால மட்டும் கட்ட முடியாது. இன்ஜினியர் தேவை, கொத்தனார் தேவை, எலக்ட்ரிஷியன் தேவை, பிளம்பர் தேவை, குழி எடுக்கிறவங்க தேவை, பெயிண்டர் தேவை, கம்பி கட்டுறவங்க தேவை. இத்தனை பேர் இணைந்தாதான் ஒரு வீடு உருவாக்கப்படும். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்படி தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீயே எல்லா வேலையும் செய்ய முடியாது. யாரும் குடிக்க கூடாதுன்னு சொல்லி நான் ஜெபிப்பது வழக்கம். கடந்த நாளில் என்னுடைய வீட்டில் மலம் போகிற இடத்துல அடைப்பு வந்துருச்சு. அப்போ ஹவுஸ் ஓனருக்கு நான் ஃபோன் பண்ணேன், ஐயா இப்படி ஒரு அடைப்பு வந்துருச்சு, ஒரே ஸ்மெல்லு, நடக்க முடியல, ப்ளீஸ் யாரையா கொண்டு வாங்கன்னு சொல்லி. 2 நாட்கள் ஆகிவிட்டது. நான் சொன்னேன், ஐயா கவர்மெண்ட்டில் வந்தால் ஃபைன் போட்டுருவாங்க, யாரையா கொண்டு வாங்கன்னு சொல்லி. எனக்கு அதோட அர்த்தம் தெரியல. நான் குடிக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறேன். அப்போது அந்த 2 நாள் கழித்து ஒரு சகோதரன் அழைத்து வந்தார்கள். நல்ல மப்பு, நிற்க கூட முடியல. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன அவ்வளோ? பிரதர், இப்படி ஆளு தான் இதை எடுக்க முடியும், இப்படிப்பட்ட ஒரு ஆளு தான் உள்ளே இறங்க முடியும். எனக்கு 2 நிமிஷம் நம்ம போன மலத்திலே நம்மள நிற்க முடியல. மூக்கை பொத்திக்கிறேன், மூக்கை மூடிக்கிறேன், எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருங்கன்றேன். அந்த மனிதன்ட்ட முடிச்சுட்டு கேட்டேன், என்ன பிரதர் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க? என்னையா கேட்குறீங்க? இதுக்குள்ளே எப்படி இறங்குறது? வேறு வழியே இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படி கேட்குறாரு. நான் யோசித்து பார்த்தேன். அதிலிருந்து யோசித்தேன், மதுபானம் பைபிளில் போட்டிருக்கிறது, ஏன் ஆண்டவர் மதுபானம் எழுதி வச்சார்னு எனக்கு ஆண்டவர் மேலே ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறதுக்கு அவன் சொல்கிற ஒரு ரீசன் என்னென்னா, நாங்கள் மதுபானம் ஃபுல்லாக குடித்தாதான் அந்த வேலையை செய்யவே முடியும். அந்த வேலையை வேறு யார் செய்வா? இவ்வளோ அடப்பு. அந்த அடப்பை எடுத்து வச்ச பக்கத்தில் ஸ்மெல்லு, ஒரே 30 பினாயில் பாட்டில் வாங்கி ஊற்றுறோம். யார் செய்வா? அப்ப அந்தந்த வேலைக்கும் அந்தந்த காரியத்திற்கு தேவன் ஆத்துமாக்களை நியமித்து வைத்திருக்கிறார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆனால் மதுபானம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது. அதையும் பைபிள் போதிக்குது. நோவா நம்முடைய முன்னோர் மதுபானம் குடித்தா, திராட்சரசம் மதுபானம் குடித்தா. அதனால நீ அதை குடிச்சு சந்தோஷமா இருக்கலாம் நினைக்காத. உனக்கு மேன்மை இருக்காது, நீ வளர முடியாது, உனக்கு ஆசீர்வாதம் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கப்பட்ட நேரத்தில் அங்கே தாவீது ஏபோத்தை கொண்டு வருகிறார். ஆசாரியர் கொண்டு வாங்க அந்த ஏபோத்தை. இப்ப நான் கர்த்தர்ட்ட பேசணும். தேவன்ட தடையே கிடையாது. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்தில் விழுறீங்களா, எங்கேயும் ஓடாதீங்க.
தேவன் உங்களுக்கென்று கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற, உங்களுக்காக தரப்பில் நிற்கிற, உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிற ஒரு ஏபோத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அந்த ஏபோத்து வந்தாதாயா கர்த்தர் பேசுவா. ஆமென். நடந்தது என்ன? தொடர்ந்து வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஏபோத்தை கொண்டு வந்தவனே நீ பிடிப்பாய் மட்டும் சொல்லல, நீ இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கை தட்டுங்க பார்க்கலாம். ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, எனக்கு தெரியாது நான் என்ன ஜெபம் பண்ணி வைத்திருக்கிறேன். என்னிடத்துல யார் வந்தாலும் அவர்களை உன் பக்கமாய் திருப்பிடும் தான் நான் ஜெபம் பண்றேன். அப்ப நீங்க ஒரு நஷ்டத்தோடு வந்தா, ஆமா அந்த நஷ்டம் உங்களுக்கு வரும். நீங்க ஒண்ணு இல்லாம ஓட்டாண்டிய போங்க நான் சொல்ல போறேன். உங்களுக்கு என்று வைத்திருக்கிற இந்த ஏபோத்து எப்பவுமே உங்களை ஆசீர்வதிக்க தான் செய்யும். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்க வாங்குற கார்ல நான் பொறாமைப்பட மாட்டேன், நீங்க வாங்குற வீட்டில் நான் பொறாமைப்படுவதில்லை. தாவீது அதை அறிந்திருந்தார். பின்தொடர் என்று சொன்ன போது அவர் பின்தொடர்ந்து சகலத்தையும், இன்னைக்கு நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்ள போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இழந்த நகையை திருப்ப போறீங்க, இழந்த இடத்தை திருப்ப போறீங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க போகிறா. உங்க வியாபாரத்தை திரும்ப தர போகிறா. இதுவரைக்கும் உங்களை அடைச்சு வச்ச வாசலை கர்த்தர் திறக்க போகிறா. ஏனென்றால் ஏபோத்தை கொண்டு வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. சகலத்தையும் திருப்ப போறீங்க. சகலமும் திரும்ப போகுது. எங்கெங்க வெண்கல கதவுல மறைஞ்சிருக்குதோ, எந்தெந்த சேட்டு கடையில் ஒளிஞ்சிருக்கோ, எங்கெங்க பேங்க் இருக்கோ, அத்தனை வரப்போகிறது. கைகளை தட்டி, என் ஆண்டவர் உங்களை பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் வசனம் சொல்லுது, எல்லாம் ஆடு ஒண்ணு விடல. கர்த்தர் சொல்லிட்டு அத்தனையும் வந்துடும். ஆமென். வேஸ்டே ஆகாது. சகலவத்தையும் திருப்பினான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த இரண்டாவது அவன் சொன்ன சவுல் சொன்ன காரியம், நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆமென். இழந்து போனதை நீ மறுபடி பெற்றுக்கொள்வாய். நீங்க முதல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். ரெண்டாவது, நீங்க பெரிய காரியங்களை செய்கிறவர். உங்க கீழே 1000 பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நம்புற பிள்ளைங்க கை தட்டுங்க பார்க்கலாம். வாங்கிக் கொள்ளுங்க. 1000 பேருக்கு வேலை கொடுத்தேன்னா 1000 பேரை கர்த்தர் பக்கம் சேர்ப்பேன். ஹல்லேலூயா. 1000 பேரை கர்த்தருக்கு நேராக திருப்புவேன். அதான் தரிசனம். 1000 பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவா. ஆமென். ஆமா. பட்டயத்தை நம்புகிறவனே 10,000 பேருக்கு வேலை கொடுக்கிறான். தன் வேலையை நம்புகிறவனே 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்கிறான். நான் கர்த்தரை நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏபோத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஆமென். அந்த ஏபோத்தை விட்டீங்க, உங்களுக்கு கர்த்தருக்கு கனெக்டிங் குறைஞ்சிரும். ஏபோத்தை விட்ட மனிதர்களை நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவனை பேச வேண்டும் என்றால் ஏபோத்து தேவை. தாவீது வாழ்க்கையில் அவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஏபோத்து தேவைப்பட்டான். தாவீது ஒரே ஒரு இடத்துல பலவீனப்பட்டார். அந்த பலவீனப்பட்ட இடத்தை சொல்லி, அந்த பலவீனத்தை நீங்க எப்படி சரி செய்யணும்ன்றதுதான் இந்த செய்தி. நல்லா பாருங்களேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய், எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த மூணாவது ஒரு வார்த்தை வருதுங்க, நீ மென்மேலும். அது சொல்றதுக்கு சாதாரண வாய் பத்தாது. கை தட்டுங்க பார்க்கலாம். ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. யாரை சொல்லுவாங்க ஐயா? நம்ம சொல்லுவோமா? நீங்க இன்னும் பலப்படணும் பிரதர்னு. உள்ள ஒன்று இருக்கும், என் பிள்ளை தான் பலப்படணும். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை வர்றது ரொம்ப கடினம். நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லிடலாம், நீ பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லிடலாம். ஆனா நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்றது ஆவியானவர் தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அது வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ராமன் சொல்லுங்க. இன்னைக்கு 10,000 ரூபாய் எனக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா, நாளைக்கு 20,000 தந்தா என் கண்ணு எங்க தான் போவோம்? 20,000 ரூபாய் தான் போவோம். அதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனா இங்க ஆவியானவர் சொல்றாரு, நீ மென்மேலும் பலப்படுவாய். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீங்க மென்மேலும் பலப்படுவீங்க. மென்மேலும் பலப்படுவீங்க. வசனத்துல பலப்படுவீங்க, ஜெபத்துல பலப்படுவீங்க, பரிசுத்தத்துல பலப்படுவீங்க, உண்மையில பலப்படுவீங்க, நீதியில பலப்படுவீங்க, நியாயத்துல பலப்படுவீங்க, இயேசு உங்க கூட இருக்கிறதுல பலப்படுவீங்க. ஹல்லேலூயா. சின்ன காரியத்தையும் எனக்கு பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை. ஆனா அதெல்லாம் எனக்கு என்ன பண்ண முடியாது. அதை எளிமையா சொல்லியிருக்கிறேன்.
எதுல பலப்படணும்? தாவீது எங்க பலவீனப்பட்டார்? வாசிக்கலாம். நம்ம மென்மேலும் தாவீது பலவீனப்பட்ட இடத்தை நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பலப்பட்ட பகுதி நம்ம முதல்ல பார்த்துட்டு அப்புறம் இங்க வருவோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இதனுடைய அடிப்படை வசனம் என்னன்னு சொன்னா 1 சாமுவேல் 16, 18, 17, 34 தாவீது மாம்சத்துல பலமாய் இருந்தார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது மாம்சத்துல பலமா இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா சிங்கத்தை அடிச்சாரு, கரடி அடிச்சாரு, கோலியாத் அடிச்சாரு. அல்லேலூயா. அப்ப எங்க பலவீனப்பட்டார்? ஏன் பலப்படணும்னு ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார். கண்ணு கொஞ்சம் பிரச்சனை, தப்படுத்துக்காதீங்க. கண்ணு பிரச்சனைனால பெருசு பெருசாக எழுதுனாலும் தெரிய மாட்டுது. இந்த லைட்டு பிரச்சனை. சரி பாருங்க, வாசிக்கலாம். இப்போ பாருங்க, தாவீது விழுந்து போனவர்கள். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். யாரால் ஏவப்பட்டான்? எங்க போட்டிருக்கு? அது போட்டிருக்கு, அதையும் சொல்றேன், வாசிங்க. அப்புறம் நான் 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம். இந்த நாளாகமும் சாமுவேலையும் மாற்றி மாற்றி படிக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த அர்த்தம் புரியும். வாசிங்க. 1 நாளாகமம் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. இங்க ஏவி விட்டது, அங்கே ஏவப்பட்டான். ரெண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதான் ரெண்டையும் நம்ம படிச்சாதான் இந்த ரெண்டுடைய சாரம்சத்தை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரால் ஏவப்பட்டான்? சமஸ்த இஸ்ரவேலர், பெரிய கூட்டம். தாவீது நாளுக்கு நாள் என்ன பண்றாரு? வளர்ந்துகிட்டே இருக்கிறார். யுத்த வீரன். தாவீதோட இருந்த சேனைகள் எல்லாம் மகா பெரிய சேனை. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மகா பெரிய சேனை. எப்படி சேனைன்னா, ராஜா நீங்க ராஜாங்கத்திலே இருங்க, நாங்க பாத்துக்கிறோம், அப்படி சொல்ற சேனை. இன்னைக்கு அண்ணே நீங்க பிரசங்கத்துக்கு மட்டும் வாங்கினே, விஷயத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அப்படி சொல்ற சேனை. கை தட்டுங்க பார்க்கலாம். ராவேட் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பிரசங்கத்தை மட்டும் வாங்கினே, உங்களுக்கு 1.5 மணி நேரம் தந்துடுறோனே, மிச்சம் எல்லாம் நாங்க பார்த்து கொள்ளுகிறோம், அப்படி சேனை. அதான் மகா பெரிய சேனை. பாடுகிற சேனை, துதிக்கிற சேனை, ஆராதிக்கிற சேனை, ஜெபிக்கிற சேனை, யுத்தம் பண்ணுகிற சேனை. இந்த சேனையை தாவீதுக்கு வச்சு சாத்தான் தாவீதை எந்தெந்த விதத்திலையோ, நேற்று பிரதர் அதை பற்றி பேசினாங்க, அதோட டைப் பண்ணி போகிறேன், பச்சை பாலுக்கு விரோதமாக எழும்பினான். ஓகே, அதை விட்டுருவோம். அது நேற்று நல்லா நம்ம தியானிச்சிட்டோம். இன்னைக்கு பாருங்க, இவனை எப்படி விழ வைக்க வேண்டும் என்று அவனை தூண்டினான். இன்னைக்கு நீங்க வளர்ந்து இருக்கிறீர்கள் என்றால் உங்களை தூண்டுவதற்கு சாத்தான் ரெடியா இருக்கிறான். அதனாலதான் கர்த்தர் சொல்லார், நீ மென்மேலும் பலப்பட வேண்டும், நீ மென்மேலும் பலப்படுவாய். உன் வாழ்க்கையில தடைகள் இருக்கிறது. அப்படி ஒரு எண்ணம் தாவீதுக்கு இருந்திருக்கிறது. தூண்டின உடனே என்ன நடந்துச்சு? தொடர்ந்து வாசிங்க. இப்போ இதை நீங்க எங்க வாசிச்சா நல்லா இருக்கும்? அப்படி பார்த்தா 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே தாவீது யோவாபையும், நல்லா அந்த யோவாபை மனசுல வச்சுக்கிடுங்க. யோவாபு உண்மையான ஒரு சேவகன். யோவாபும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். யார் சொன்னா? தாவீது சொல்றார். ராஜா சொல்றார். நல்ல கவனி. 3ஆம் வசனம். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவார். ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லோரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா, என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். இதே ஆண்டவரை இதையா விசாரிக்கணும்? அதுதான் தேசத்துல ஜனங்கள் பெருகி இருக்கிறார்களே. என் ஆண்டவர் இதை ஏன் விசாரிப்பானே? நல்லா பாருங்க, நல்லா தெரியுது. 1 சாமுவேல சொல்றாரு,
ஏவப்பட்டான். இங்க சாத்தான். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். இங்க தான் நம்ம பலப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்கப்பா போற? அங்கேயா போற? ஏவப்படுறது. ஜெபத்துக்கு போறதுக்கு தடை பண்ணுகிற ஒரு ஆவி, தேவனுடைய வார்த்தையை கேட்க விடாம தடை பண்ணுகிற ஒரு சிந்தை, கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சிந்தை. தாவீதுக்கு சமஸ்த இஸ்ரவேல் முழுவதும் எல்லா சேனை அதிபதிகள் இருந்தார்கள். தாவீது கையை நீட்டினால் எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனால் சாத்தான் ஏவறான், நீ அவர்களை எண்ணு என்று சொல்லுகிறான். உதாரணத்துக்கு இதற்கு ஒரு காரியத்தை நான் சாட்சியாக சொல்லுகிறேன். ஆரம்ப நாட்களிலே காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாம் நான் பேர் எழுதி வருவது வழக்கம். வந்து கொண்டிருக்கும் போது நாட்கள் பட 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 பல ஆயிரங்கள் காணிக்கை வர ஆரம்பித்து விட்டது. அப்போ எனக்குள்ளே ஆண்டவரே இவ்வளோ பேரை நீங்கள் எழுப்பியிருக்கீங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் ஒரு நாள் என்னிடத்துல இறங்கி வந்து சொன்னார், எழுதுறது வேலை மட்டும்தான் உன் வேலை, இதை எண்ணி நீ செய்யக்கூடாது என்று சொன்னார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன், ஏண்டவரே நீ அவங்களுக்காக ஜெபிக்கணும், ஆனால் இத்தனை லட்சம் காணிக்க வந்திருக்கு என்பது உனக்கு கூட தெரியக்கூடாது என்று சொன்னார். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் யார் என்ன காணிக்கை கொடுக்கிறார்கள் என்பதை எழுதி வைப்பதை தவிர அந்த காணிக்கை எவ்வளவு வந்திருக்கு என்பதை நான் முடிவிலே பார்ப்பதே இல்லை. ஏவப்படுற காரியம் அது தேவன் கொடுக்கிறது. தேவன் ஜனங்களை எழுப்புகிறார். யாரோ தெரியாதவங்க, யாரோ அறிஞ்சவங்க, ஊழியத்தை நேசிக்கிறவங்க, ஊழியத்தை பார்க்கிறவங்க, பொருத்தனை பண்ணவங்க காணிக்கை கொண்டு கொடுப்பாங்க. அதை பார்க்கிறது என் வேலை அல்ல. என் வேலை அதை வைத்து ஊழியம் செய்வது. இங்கே தாவீதை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்திருந்தால், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவன் எண்ண தொடங்கினான். என்னைக்கு தெரியுமா நீங்க பலப்படணும்? விழுதல் உங்களுக்கு இருக்கிற வேலைக்காரங்களையோ, உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தையோ, உங்களுக்கு இருக்கிற மேன்மை எண்ணாதீங்க. நீங்க எண்ணுனீங்க, அதை யோசிச்சீர்கள் என்றால் அது கர்த்தருடைய பார்வைக்கு பாவமாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. நீங்க அதுல கவனமா இருக்கணும். எனக்கு தெரியும் இத்தனை கூட்ட பேர் வராங்க, இவ்வளவு பேர் வராங்க, இவ்வளவு பேர் நம்மளை சந்திக்கிறாங்க, இந்த சகோதரர் இதை செய்கிறார், அந்த சகோதரர், அது எனக்கு தெரியும். ஆனா அதை நான் கர்த்தருக்கு முன்பாக வைக்க வேண்டும். தாவீது அதை செய்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கிறாது. இவன் என்ன செய்கிறான்? யோவாபினிடத்தில் சொல்லுகிறார். யோவாபு சொல்லுகிறார், ஏன் ஆண்டவனே, உறுதிப்படுகிறது, எண்ணாதீங்க, வேண்டாம், நீ உங்க ராஜ்யபாரத்தில் ஜெயித்து கொண்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே தான் அத்தனையும் வெளிப்படுகிறது, உங்க ஆளுங்க தான் கீழே இருக்கிறார்கள். பென்யமின் கோத்திரம் இருக்கிறார்கள், யூதா கோத்திரங்கள் இருக்கிறார்கள், இஸ்ரவேல் கோத்திரம் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஈட்டிகள் பரிசயங்கள் இருக்கிறது. எதற்காக என்ன வேண்டும்? கீழே இருக்கிறவர்கள் சொல்லும் பொழுது நம்ம கவனிக்கணும். கைத்தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறவங்க சொல்றத முதல்ல கேட்கணும். பக்கத்துல எப்படி சொல்ல, கூட இருக்கிறவங்க சொல்றத கேளுங்க, விழ மாட்டீங்க. அல்லேலூயா. இப்ப ராஜாவுடைய வார்த்தை பலத்து நிற்கிறது. ராஜா சொல்லிட்டார், உனக்கு என்னையா வேலை? நேற்று வந்தவன் சொல்லுவான், ரொம்ப நாளா இருக்கிறவன் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டான். ஐயோ அன்னை இதை அப்படி பண்ணி தான் நல்லா இருக்குமே, இந்த ஊழியத்தை இப்படி பண்ணி தான் நல்லா இருக்குமே, அன்னையே இப்படி பேசினாரு, அன்னையே இதை இப்படி செஞ்சாரு. கூட இருக்கிறவனுக்கு துடிக்கும், ஐயோ அண்ணன் தப்பு பண்ணிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது, இந்த ஊழியம் விழுந்துட. யோவாபு துடிக்கிறார். என்ன வளர்ச்சியை பார்க்கிறார். வளர்ந்து வருகிறது ஊழியம், வளர்ந்து வருகிறது ராஜாங்கம், வளர்ந்து வருகிறது கடை, வளர்ந்து வருகிறது காரு, பங்களா, சொத்து சுகங்கள், புது புது பிசினஸ் வளர்ந்து வருகிறது. ஆனா இப்ப இடையில ஒரு பெரிய விஷயம் என்ன என்று சொன்னால், தாவீது சாத்தானால் ஏவ தொடங்கப்பட்டான். விழுகிறதற்கு காரணம் தாவீது பலவீனப்பட்ட பகுதி. கையில் நிறைய பணம் வரும்போது, சொத்துகள் நிறைய வரும்போது, இது ஆண்டவர் கொடுத்தது, நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட போய் நில்லுங்க. அந்த நேரத்தில் ஊழியக்காரங்கன்னு தெரியாது, அந்த நேரத்தில் ஏபோத்து கண்ணுக்கு தெரியாது. நான் என்ன செஞ்சாலும் சரியா இருக்கும் நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் பலவீன பகுதி. அல்லேலூயா. ஊழியக்காரன் சொல்ல, உண்மையா நேசிச்சவன் யோவாப். அவன் சொல்லுகிறான், ஏன் ஆண்டவரை என்னன்னோ. வசனம், அடுத்த வசனம் வாசிங்கன்னு. ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து. நல்லா பாருங்க, இதுல இப்படி போடப்பட்டிருக்கு. இப்ப அப்படியே சாமுவேலுக்கு வாங்கினேன், அது கொஞ்சம் நல்லா இருக்கும். கர்த்தருடைய நாமத்தினால 2 சாமுவேல் 24:8 வாசிங்கன்னு.
எழுதி வச்சுக்கிடுங்க, ரொம்ப முக்கியமான பகுதி. இப்படி தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 மாதமும் 20 நாளும் ஒரு உண்மையான படதளபதிய 9.5 மாசம் எங்க அனுப்பிச்சிட்டான். இவன் எங்க இருக்கணும்? பாட்டு பாட இருக்கணும். இவன் எங்க இருக்கணும்? ஜெபம் பண்ண இருக்கணும். இவன் எங்க இருக்கணும்? ஆராதிக்க இருக்கணும். இவன் நல்ல பலசாலி. இன்னைக்கு நிறைய தப்பு நம்ம அதுதான் பண்றோம். அதனாலதான் நீ மென்மேலும் பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 9 மாதம் ஒரு இராணுவ தலைவன், அடிச்சு வீழ்த்துகிறவன், தாவீதுக்காக உயிரை கொடுக்கிறவன், கர்த்தருக்காக வெகு வைராக்கியமான யோவாபை, அவன் சேனைகளை தாவீது எங்க அனுப்பிச்சிட்டாரு? லக்கம் பார்க்க அனுப்பித்து விட்டார். இந்த தப்பு நம்ம அறியாமே செய்வோம். அல்லேலூயா. அவன் சொல்றான், அப்போ கூட நமக்கு காதல ஏறாது. ஏன்னா ராஜாவின் வார்த்தை நினைப்போம். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், பிரதர் அதை பண்ணுங்க பிரதர் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ பிரதர்கிட்ட சொல்றேன், இப்போ நம்மகிட்ட இருக்கிற சகோதரர்கிட்ட சொல்றேன், அடே இது பண்ணா நேம் கெட்டுருனே, நம்ம நல்ல நேம் வாங்கி வச்சிருக்கோனே, ப்ளீஸ் வேண்டானே அண்ணே அப்படி சொல்லுவாங்க. லேட்டஸ்டா வந்தவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் சொல்றாருல செய்யாம்பா. இவனுக்கு தெரியும் ஊழியம் எவ்வளோ கட்டி எழுப்பப்பட்டிருக்கு, ராஜாங்க எவ்வளோ கட்டி எழுப்பப்பட்டிருக்கு, எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் இதை கொடுத்தாரு தாவீதுக்கு. இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் ஈட்டியை பிடிக்கிறாங்க. இப்போ இந்த வார்த்தை அண்ணன் மேடையில் பேசுறாரு. இவ்வளோ நாள் காணிக்கை பற்றி பேச மாட்டார், இப்போ காணிக்கை பற்றி பேசுறாரு. இவ்வளோ நாள் உண்மைம்பார், இப்போ உண்மைக்கு புறம்பா பேசுறாரு. இவ்வளோ நாள் பரிசுத்தம்ன்றார், இன்னைக்கு அசுத்தத்தை பற்றி பேசுறாரு. ஐயோ அந்த மனுஷன் விழுந்துடக்கூடாது ஐயோ என்று சொல்லி கூட இருக்கிறவன் அழுவான். இப்போ லேட்டஸ்டாக வந்தவன் என்ன சொல்லுவான்? அவர் சொல்றார் நீ அப்படித்தான் சொன்னாங்க. ராஜாவின் வார்த்தை உனக்கு என்னையா வந்துச்சு? இவர் தான் தாங்குறாரு. அவர் சொல்லுவான், அவர் தான் தாங்குறாரு. ரல்லிலே சொல்லுங்க. அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க. யோவாபு சொன்ன உடனே யோவாபு கீழே இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, இவர் தான் முதலாளியை தூக்கி பிடிக்காரு, இவர் தான் முதலாளியை தூக்கி பிடிக்கார் என்று சொன்னார்கள். தேவனுடைய பிள்ளைகளை இவர் தூக்கி பிடிக்கார்கள் சொன்ன உடனே ராஜாவின் வார்த்தை வளர்க்கிறது. ஏய் நான் சொன்னலடா என்னன்னா என்ன அப்படி சொல்லிட்டார். என்ன 9 மாசம் போயிட்டான். இங்கே சண்டை போட யார் இல்லை, யுத்தம் இல்லை, ஊழியம் செய்ய ஆள் இல்லை, ஜெபம் பண்ண ஆள் இல்லை, வாலியக்காரனுக்கு பாதுகாப்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது தாவீது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தான். அல்லேலூயா. பலவீனப்பட்ட ஒரு இடம். தயவுசெய்து சொல்கிறேன், ஏபோத்தை விட்டுறாதீங்க. இன்னொன்று சொல்கிறேன், பிசாசு ஏவப்படும் போது உங்க கூட இருக்கிறவங்க பேச்சை கேளுங்க. கைத்தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நீங்க விழணும்னு நினைக்கவே மாட்டான், நினைக்கவே மாட்டான். நீங்க நல்லா இருக்கணும் தான் நினைப்பான். இப்போ ஒரு கார் வாங்கி இன்னும் நல்ல கார் வாங்கணும், இன்னும் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், இன்னொரு 10 பிஸ்னஸ் வரட்டும், உன்னை காட்டிலும் உங்கள் பிள்ளைங்க அப்படி தான் நினைப்பான். ஆனால் இங்கே வளர்த்து போனது தாவீது விழுந்து போனார். நடந்தது என்ன தெரியுமா? ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். என்னைக்கு ஒரு ராஜா தப்பு பண்ணுறாரோ ஜனங்க பாதிக்கப்படுவாங்க. குடும்ப தலைவன் நீங்கள் தப்பு பண்ணால் உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை சொன்னார். சாத்தானால் ஏவப்பட்டா ரொம்ப கவனமாக இருங்க. பாருங்க, வேதம் அழகாய் சொல்லுகிறது. யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். என்னைக்கு ராங் டிசிஷனுக்கு உங்க இருதயம் சாய்கிறதோ அங்கே பிசாசு தூண்டுகிறான். பாவம் செய்வதற்கு, தவறான தொழில் செய்வதற்கு இவ்வளவு தேவை இருக்கிறது, இவ்வளவு தேவை இருக்கிறது என்று என்னைக்கு உங்க பிசினஸ்ல கலப்பட வரணும் நீங்க யோசிச்சிட்டீங்களோ, என்னைக்கு நீங்க தப்பு பண்ணி கவர்மெண்ட்டை ஏமாத்திர யோசிச்சிட்டீங்களோ, சாத்தான் தூண்டுகிறான் என்று அர்த்தம். அதுக்கு நோ சொல்ல பழகுங்க. இவனை தூண்டுகிறான், காட்டி கொடுக்கும்படி தூண்டுகிறான். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு அவனை பார்த்து, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15ஆம்
மத்தேயு 16:15 வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். 26:15 வாசிங்க. நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். என்ன ஆயிடுச்சு பத்திலா? தூண்டுறது. என் பிசினஸ், என் ஓனருடைய பிசினஸுடைய டேலண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க எனக்கு என்ன தருவீர்கள்? எப்படிப்பா உங்க ஓனர் இப்படி வளர்ந்தாரு? அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கிறது, நான் தருகிறேன். இயேசு கிறிஸ்து மகிமையடைய போகிறார். சாத்தான் இருதயத்தை தூண்டி விட்டான். நான் உங்களை காட்டி தரேன், எனக்கு நீங்க பணத்திற்காக தூண்டினது. யோசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு தூண்டுதே இது தவறு என்று ஏன் அவனுக்கு தெரியவில்லை? தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் தூண்டும் போது கவனமா இருங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நீ மென்மேலும் பலப்படுவாய். இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு பலன் தேவை. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, 26:16 சொல்லுகிறது, சமயம் பார்த்து கொண்டிருந்தான். எப்போ இவர் விழுவாரு? நான் கேட்டு 100 ரூபா தரல, சமயம் பார்ப்பான். அதனால தான் உங்களுக்கு எப்பவும் ஏபோத்து வேணும், ஜெபிக்கணும், ஜெபத்தோடு ஐக்கியம் வேணும், தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் அதில் தப்பித்து கொள்ளலாம். இப்படித்தான் வேதத்தில் ஒரே ஒரு நபரை நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். என்னவென்று சொன்னால், ஆசா ராஜாவை பற்றி தெரியும். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தால், ஆசா ராஜா சேரா 10 லட்சம் பேரோடு வருகிறான். ராஜா சொல்லுகிறான், பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இப்படி சொன்ன ராஜா, வசனம் சொல்லுகிறது, அது 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், சில தவறான நண்பர்கள் ராஜாவுக்கு சிநேகமாகிறார்கள். தேவையில்லாத நபரோடு ராஜா ஐக்கியப்படுகிறார் ஆசா ராஜா. வசனம் சொல்லுகிறது, 12ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 16 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 2 நாளாகமம் ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அல்லேலூயா. முதல்ல ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தரை தேடுறான், வெற்றி கொடுக்கார். 2வது, ஜனங்கள் தவறான ஐக்கியம் வந்த பிற்பாடு கர்த்தரை தேடல, டாக்டரை தேட ஆரம்பித்து விட்டான், தோல்வியை கண்டான். அப்ப நீங்களும் நானும் பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. தவறான அணுகுமுறைக்கு யாரையும் சேர்க்காதீர்கள். நீங்க ஒண்ணு இல்லாம இருக்கும்போது ஒரு பையன் உங்களை வந்து பாட்டர் அவர் ஏன்னு கேட்க மாட்டான். நீ வளர்ந்திருக்கும் போது உன் கூட கர்த்தர் இருக்கார் என்றால் புறஜாதி கூட உன்னிடத்துல வந்து சேருவான். உன் வாழ்க்கையை அந்நியனுக்காக விற்று போடாதே. உன்னை கொண்டுதான் செய்ய விரும்புகிறார். உன்னை கொண்டு ஆலயம் கட்ட விரும்புகிறார். உன்னை கொண்டு ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். நீ தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடு நீ உடன்படிக்கை செய்து அவர்களோடு வியாபாரம் பிசினஸ்ல சேர்ந்தாய் என்றால் நீ ஏமாத்தை கூப்பிட மாட்டாய். தேவனுக்கு பிரியமில்லாதவனை கூப்பிட்டு மந்திரவாதம் பண்ணி உன் வியாபாரத்தை நீ ஆரம்பிப்பாய். எச்சரிக்கிறேன் நான் இயேசுவின் நாமத்திலே. நீ ஆரம்பித்தால் ஏமாத்தை கூட்ட ஆரம்பிப்பாய். அவன் ஆரம்பித்தால் நீ ஏமாத்தை கூப்பிட முடியாது. வியாபாரத்தை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? அவர் எழுதுகிறார், முதல்ல ஏமாத்தை கூப்பிட்டு ஆண்டவரை தேடினான். 5,80,000 பேர் தான் இருந்தாங்க, அங்க 10 லட்சம் பேர் இருந்தாங்க. ஆண்டவரே எனக்கு பலவீனம் என்று சொல்லி அழுதான். கர்த்தர் இறங்கினார். 2வது, ராஜாக்கள் அவனுக்கு சேர்ந்து நண்பர்களான பிற்பாடு ஆசா ராஜா தவறு செய்கிறான். கர்த்தரை பார்க்கவில்லை, அவன் பரிகாரியை பார்த்தான். இந்த மிஸ்டேக் இருந்தா பலப்பற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ பிள்ளைகளோடு தான் ஐக்கியத்தை தேவன் விரும்புவார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்களை ஈக்குவலா கொண்டு யாரையும் வைக்க மாட்டார். புறஜாதியான உங்க ஈக்குவலுக்கு வைக்க மாட்டார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் ஆசீர்வாதத்தினால தான் வாழணும். நீ தான் பெரிய காரியங்களை செய்யணும் என்று கர்த்தர் விரும்புவார்.
ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், நம்ம மறுரூபமாக்கப்பட்டதில் பலப்படணும். அல்லேலூயா. இந்த மலையின் மேலே ஏறி வந்தது எதுக்கு தான்? மறுரூப மலைக்கு இயேசு போனார். மத்தேயு 17:2 சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இன்றைக்கு இங்கே வந்த நீங்கள், இதுவரைக்கும் நீங்கள் விழுந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்கள் யோபத்தை கனப்படுத்தாமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்கள் சாத்தானால் ஏவப்பட்டு விழுந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், இந்த மறுரூப மலையிலிருந்து மறுரூபமாக்கப்பட்டு கடந்து போங்க. அல்லேலூயா. உங்கள் ஐக்கியத்தை கர்த்தரோடு பிள்ளை அவங்கக்கிட்ட அன்பு கூறுங்க. அவங்களுக்கு 1000 ரூபாய் இல்லை 10 கோடி ரூபாய் உதவி பண்ணுங்க, வீடு கட்டி கொடுங்க, கார் வாங்கி கொடுங்க. உங்கள் இடத்துல கொண்டு அவங்கள வைக்காதீங்க. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தாவீது வைத்த இடத்துல தேவன் யாரையும் வைக்க அனுமதிக்கவில்லை. அப்படி தேவன் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார். உங்களை தான் வச்சு அழகு பார்ப்பார். என்னதான் பெலிஸ்தனா இருக்கட்டும், என்னதான் காத்தூரானா இருக்கட்டும், என்னதான் மீதியானியாரா இருக்கட்டும், என் ஜனத்துக்கு கீழே தான் என்று சொல்லுகிற ஆண்டவரை தான் நாம் வழிபடுகிறோம். கைத்தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீ கஷ்டப்படும் போது உன்னை ஒருத்தன் 10 ரூபா கொடுத்து உனக்கு உதவி செய்ய மாட்டான். உன் ஆழத்தை பார்ப்பான். நீ வளர்ந்த பிற்பாடு உன்னோடு இணைய வருவான். ஏன் தெரியுமா? உன்கிட்ட கிருபை இருக்குது. நீ தொடர்றதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறுது. உன்னோடு இருந்தா ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி அவங்க உங்களோடு சேருவாங்க. ஆனால் கர்த்தருக்கு அது பிரிய இருக்காது. கர்த்தர் உங்களை தான் உயர்த்த விரும்புவார். சமஸ்த இஸ்ரவேல்ல ராஜாவாய் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த 3 காரியம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். இந்த விஷயத்தில் நான் பலப்படணும். ராமேட் சொல்லுங்க, சாத்தான் பேசுறத நான் புரிஞ்சுக்கிடணும். தவறான சிந்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, தவறான ஐக்கியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, தவறான நபர்களுக்கு ஐக்கியத்துக்கு இடம் கொடுக்க. ஆசா ராஜா விழுந்து போன காரியம் அதுதான். ஆசா ராஜா மற்ற ராஜாக்களை ஆண்டவர் சொன்னார், என்ன சார்ந்திருந்தாரு. இவன் என்ன நினைச்சிட்டான், நமக்கு தான் வெற்றி வந்துட்டே என்று எல்லா ராஜாக்களை கூட்டிட்டான். தேவனுக்கு அது பிரியமில்லை. தேவன் உங்களை தான் ராஜாவாக வைக்க விரும்புகிறார். 3வது 4வது மறுரூபமாக்கப்படணும். அப்படி எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம்.